வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைய சிந்தனைக்கு சித்தர் இடைக்காட்டு சித்தருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். இருவினைகளாம் மாடுகளை ஏகவிடு கோனே, உன் அடக்குமன மாடொன்றை அடக்கிவிடு கோனே. வாழ்க வளமுடன். இருவினையாம் மாடுகளை ஏகவிடு கோனே. இருவினையாக இருக்கக்கூடிய பழவினை, புகுவினை என்று சொல்லக்கூடிய பிராரத்தம், ஆகாமியம், இவை இரண்டும் புகுவினை. பழவினை என்பது கண்மவினை, வழித்தொடராக வந்த வினை. இந்த இரண்டு வினைகளையும் ஏகவிடு கோனே, வெளியிலே செல்வதாக உன்னை தூய்மைப்படுத்திக் கொள் என்று கூறுகிறார். உன் அடக்கு மன மாடொன்றை, உன்னுடைய மனதை அடக்கு நிலைக்கு கொண்டு வந்து நீ தியானத்தில் ஆழ்ந்தால், அகத்தவம் இயற்றினால், ஆழ் மனமாகச் சென்றால், அடக்கிவிடு உன்னுடைய மனதை அவ்வாறு அடக்கிவிடு கோனே. இந்த நிலைக்கு மனதை அழைத்து வந்தால் உன்னுடைய அந்த இருவினையாக இருக்கக்கூடிய பழவினை, புகுவினை என்பது இறை செயலால் இறைத்தன்மையாக தூய்மை பெறுவதாக உனக்கு அமைந்துவிடும் கோனே என்று தன்னுடைய சீடனுக்கு இடைக்காட்டு சித்தர் கூறும் இச்சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்த உங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.